ஹாய். இந்த ஊற வைத்த இந்த பாதாம் தோல் விஷமா? இது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் விஷம்லாம் கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்ல போனால் ஜீரணமாகிறது கொஞ்சம் கடினமானது. அப்போ ஒரு சில ரிசர்ச்சில் அந்த பாதாம் தோலோடு சாப்பிடும் பொழுது அந்த பாதாமில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் ஒமேகா 3 அந்த சத்துக்கள் உறிஞ்சக்கூடிய தன்மை கொஞ்சம் குறையுதுன்னு சொல்றாங்க. பொதுவாக அக்னி பலம், நல்ல ஜீரண சக்தி நல்லா இருக்கு, நல்ல உடல் பயிற்சி, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாதாம் நல்லதுன்றதுக்காக எல்லாருக்குமே நல்லதாக கேட்டால் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உடல், அவருடைய எடை, உயரம், அந்த வயது, வேலை, இதை பொறுத்து தான் அந்த எத்தனை சாப்பிடணுன்றதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சில பேலியோ டயட்லாம் 100 பாதாம்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்றது அளவுக்கு அதிகமானது. ஸோ அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் விஷம்தான். அதனால ஒரு அளவாக எடுத்துக்க. எந்த அளவு சார்? பொதுவாக ஒரு 6 to 8 பாதாம் நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தோலை நீக்கி நல்லா மென்று சாப்பிடுறது எளிதில் ஜீரணமும் ஆகும், சத்துக்களும் உடம்புல கிரகிக்கும். பாதாம் மட்டும் இல்லை, மற்றபடி நிறைய கொட்டை வகைகள் இதெல்லாம் ஊற வைக்கும் பொழுது தோல் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீக்கிறது, சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாதாம் ஏன் அவ்வளவு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கலோரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எக்ஸாம்பிள், ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்தாச்சுன்னா அதில் 600 கலோரிஸ் அதில் இருந்துட்டு இருக்கு. அந்த புரதச்சத்துன்னு பார்த்தா ஒரு 5ல் 1 பங்கு, ஒரு 20 கிராம் புரதச்சத்து அதில் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதில் இரும்பு சத்து, ஒமேகா 3 எல்லாமே இருக்கிறதுனால பொதுவாக உடலுக்கு நல்ல எனர்ஜி நமக்கு கொடுக்கும். அது இந்த செடைட்டி, அதிகமான பசி அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அதை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ அடிக்கடி காலையில் சாப்பிட்றாங்க, டக்குன்னு ஒரு 11:30க்கு பசி எடுத்துருது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்கிறவங்க அதிகாலையில் பாதாம் சாப்பிட்றத விட காலை உணவு மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்றது நல்லா இருக்கும். இல்லை மதியம் இரவு உணவுக்கு இடைப்பட்ட நேரம் சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஆயுர்வேதத்தில் முக்கியம் இந்த வாத பித்த சரீரம் இருக்கிறவங்க கொஞ்சம் தோல் நீக்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் அது முக்கியமாக அது வாதம் எப்படி சார் இருக்கும், பித்தம் எப்படி சார் இருக்கும், குழம்ப வேண்டாம். ஜீரணம் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஜீரணமாகுது, வயிறு ரொம்ப கனம் இல்லை, கேஸ் ட்ரபிள்லாம் இல்லை, காலையில் மலம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நேரத்துக்கு கொஞ்சம் பசி எடுக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எப்படி சாப்பிட்டாலும் அது பாதிப்பு இல்லை. அப்போ பொதுவாகவே நம்ம இந்த பாதாம், இந்த வால்நட்ஸு, இந்த மாதிரியான பிஸ்தா பொருட்கள்லாம் அந்த கலோரிஸ் இருக்குது, புரோட்டீன் சத்து இருந்துட்டு இருக்குதுன்றதுனால அந்த உடம்புக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, மசில்ஸ் நல்ல எனக்கு ஒரு வடிவமாகணும் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கும். ஸோ அனைத்து தானியங்களும் மிக மிக சிறந்தது. ஆனால் அது நம்ம ஜீரண சக்தி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? மற்றபடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பாதாம் தோல் விஷம்லாம் கிடையாது, ஜீரண சத்தை கொஞ்சம் குறைக்கும், சத்துக்கள் உறிஞ்சிறத கொஞ்சம் குறைக்கும். அதனால தெரியாதனமா மறந்து ஐயோ இத்தனை வருடங்கள் நான் தோலோடு சாப்பிட்டுட்டேன்னு பயப்பட வேண்டிய எவ்விதமான அவசியமும் இல்லை. சிலருக்கு தோலோடு சாப்பிடும் பொழுது வயிற்றில் எரிச்சல் இருக்கிற மாதிரி, புளிப்பு இருக்குது, உப்புசம் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தோலை நீக்கி சாப்பிட்றது தான் மிக மிக சிறந்தது. ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்த லிங்கம், ஜெய்கபிசா ஆயுர்வேதா. நன்றி.